வணக்கம் மக்களே, வந்துருச்சு நான் உங்க அசோக். இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோ மலே அந்த படத்தினுடைய ரிவ்யூவோட தான் வந்திருக்கிறேன். ஸோ யாரும் பதறாதீங்க. ஓகே, சாரங் தியாகு. ஸோ அவருடைய இயக்கத்தில் கிஷன் தாஸ், சிவத்மிகா, அர்ஷத் கான், விடிவி கணேஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்து வெளியாகி இருக்கிற படம் தான் ஆரோ மலே. ஓகே, ஓவராலாக வந்து படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபேமிலியாக போய் உட்காந்து பார்க்கலாம்ப்பா. எந்த ஒரு கண்டென்ட்டும் இருக்காது. எந்த விதமான பெரிய வல்கரான சீன்ஸு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு ஜாலியாக வந்து ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து பார்க்கணும், தன்னுடைய லவ்வர் கூட போய் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த ஆரோ மலையை வந்து கண்டிப்பாக வந்து போய் பார்க்கலாம். படத்தில் வந்து என்னப்பா மைனஸு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, படத்தில் வந்து படமே மைனஸு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ப்ரோமோ வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்பாமல் படத்தில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன மைனஸு நிறைய இடத்துல வந்து நமக்கு அந்த லேக் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஷத் கான் அண்ட் கிஷன் தாஸ் இவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அர்ஷத்தோட காமெடி அங்கங்கே வர அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து எல்லாரையும் வந்து ரசிக்க வச்சிருக்கு. நமக்கு நடக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அர்ஷத்துக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இல்லாமல் கொஞ்சம் கிளைமேக்ஸ்ல வர கொஞ்சம் முக்கியமான சீன்ஸ்ல மட்டும் 2-3 சீன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து அர்ஷத்தை வந்து இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கலாமோ. ஸோ அந்த ஆஃபீஸ்லயும் வந்து அவருடைய பங்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் காமெடியாகவும் வந்து கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பர்சனல் கருத்து. அண்ட் தென் வந்து ஹீரோயின் உண்மையிலேயே வந்து இந்த படத்துக்கேற்ற ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய ஒர்க்கை வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்து ஒரு மேனேஜராக வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அப்படியும் வந்து ஃபைனலில் அந்த கிளைமேக்ஸில் அந்த லவ் போர்ஷனாக அந்த கன்வே ஆகிறாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிஷன் தாஸ் ஆஸ் யூஷுவல் அவருடைய வந்திருக்க அந்த லவ் ஜேர்னியில் வந்து ஸோ இந்த படமும் வந்து அவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சித்துவோட மியூசிக் உண்மையிலே இந்த படத்தில் வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அங்கங்கே வந்து சின்ன சின்ன வர இடத்துல எல்லாமே வந்து இவருடைய மியூசிக்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படி வந்து பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆரோ மலே கண்டிப்பாக எல்லாரும் வந்து தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய படம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போயிட்டு ஜாலியாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்து ஆரோ மலே இருக்கு. ஸோ நீங்களும் வந்து தேட்டரில் போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு, நீங்கள் ரசிச்சிங்களா அப்படின்றத வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன். பாய்.